அதுக்கெல்லாம் என்ன போராட்டம்? ரமேஷ் சேதுராமன், நிதிஷ்குமார் விலகினாலும் இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்ற திமுகவின் நம்பிக்கை, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லாருமே அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இனிமேதான் எங்க கூட்டணி வலுவடையும் அப்படின்னு. அதான் கிளை யதார்த்தமா? இல்ல, அதாவது இவங்களுக்கு வேணும்னா எல்லாமே சந்தோஷம், எல்லாரையும் ஆஹா ஓஹோ அப்படின்டுவாங்க. இவங்களுக்கு இதை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா சீச்சி இந்த பழம் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். அதாவது நிதிஷ்குமார் எப்பவுமே பீகாரை பொறுத்தவரை ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிட்டிஷியன் அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு தெளிவா எந்த பக்கம் வெற்றி பெற போறாங்கிறது தெரிஞ்சிருக்குங்கிறதுனால அந்த பக்கம் போயிருக்காருன்னு நீங்க எடுத்துக்கலாம். இன்றைய நிலைமை அதுதான். காரணம் என்ன? கடந்த ரீசெண்ட் நாட்கள்ல நம்ம பார்த்தோம், நிதிஷ்குமார் தான் அந்த கன்வீனிங்ல இதுல முக்கிய தூண்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தா எனக்கு இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், பொசிஷன் யாருதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். மமதா, அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி, கேஜ்ரிவால், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சொல்றாங்க, நாங்க இந்தி கூட்டணியில் தான் இருக்கோம். இந்தியா கூட்டணி தான் சொல்றாங்க, இந்தி கூட்டணி அவங்க சொல்லலையே. நான் போன வாட்டி விவாதிச்சோன்னு நினைக்கிறேன். இந்தி கூட்டணி தான், ஏன்னா யூபிஏன்னு சொல்லுவோம். இல்ல சொல்லுங்க சார், இந்தியா கூட்டணி சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தவங்க ஒரு பேரை எப்படி அழைக்கணும்னு அவங்க வச்சுக்கிறாங்களோ அப்படி அழைக்கிறதான நியாயம். இப்ப என்டிஏவா அந்த மாதிரி சொன்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாதுல்ல. ஐஎன்டிஐ கூட்டணி வேணும்னா உங்களுக்கு அப்படி கூப்பிடுற போதுமா? எனக்கா கூப்பிட வேணாம் சார். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை வச்சு கூப்பிடாம நீங்க பேசுறத வச்சு சங்கி மாதிரி இருக்கிறீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது சரி. தனிப்பட்ட எனக்கு பெருமை, இதை ஊப்பின்னு சொன்னா பரவாயில்ல, வேண்டாம். அதாவது இல்ல, நான் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்துக்கணும்னு விரும்பல. அதனால தமிழ்நாட்டுல நல்லா தரம் இருக்கு, தரமான விருந்தினர்கள் தான், அப்படி பேசிக்க வேண்டாம். இந்தின்னு சொல்றது தாழ்வதுதான் சார். நீங்க அதை அப்படி சொல்லும்போது இன்னொரு கூட்டணியை பத்தி அதனுடைய நான் காரண பெயர்னு ஒண்ணு சொல்லுவேன். எதுக்கு அது? அவங்க என்ன பெயரால அழைக்கணும்னு விரும்புறாங்களோ அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியது. ரமேஷ் சேதுராமன், ஓகே, இப்போ பிரச்சனையை விட்டு நம்ம போயிட்டோம், வேற எங்கேயோ இருக்கட்டும். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னாக்கா, காங்கிரஸுக்கு நாங்க இன்ஃபேக்ட் அந்த கூட்டணிக்கு இப்படி பேர் வைத்ததே நான் தான் அப்படின்னு மமதா சொல்றாங்க. அதனால நான் அந்த கூட்டணியில் தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க இன்டைரக்டா என்ன கன்வே பண்றாங்க அப்படின்னாக்க, நான் கூட்டணியில இருக்கேன், நான் என் மாநிலத்தை தனிச்சுதான் போட்டிடுவேன், உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை, நீங்க வெளியில போங்கன்ற மாதிரி இன்டைரக்டா ஒரு மெசேஜ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான் இப்போ நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இல்லைன்னா ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சி இவங்க எல்லாம் ஒரு ட்ராக் எடுத்தாங்க. நான் இன்னொரு ட்ராக் நிதிஷ்குமார் மொத்தமா எடுத்துட்டாரு. இது வேலைக்காகாது. நான் பலமுறை இதே விவாதங்கள்ல பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறது. இது இவங்க சொல்றது ரெயின்போ கூட்டணி என்ன வேணா சொல்லலாம். நான் சொன்னது ஒரே விஷயம், இது நவகிரகம் மாதிரி. இல்ல நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் வச்சீங்கல்ல, அப்ப வேற மாதிரி இன்டர்பிரேஷன் வரும்ல. இப்ப மோடி தனியா நின்னு ஜெயிக்க முடியாது, நான் போய் அந்த கூட்டணியில நின்னு ஜெயிச்சு கொடுக்குறேன், நிதிஷ்குமார் நினைச்சு அங்க போனான்னு இன்டர்பிரேட் பண்ண முடியுமா? மோடி வாங்கன்னு யாரையும் கூப்பிடலையே. ஒரு நிமிடம். எடப்பாடி அவர்களுடைய கூட்டணியில இருந்து அதிமுக விலகியது. அவங்க ஒண்ணுமே சொல்லலையே, அதை பத்தியே ஒரு கிரிட்டிசிசமே பண்ணல, அவங்கள கூப்பிடல, ஒண்ணும் பண்ணல. கடந்த காலங்களில் சந்திரபாபு நாயுடு போனதை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்திருக்கோம். அதை பத்தி அவங்க கவலைப்படல. ஆனா ஒருவர் இந்த கூட்டணியில சேர்றேன்னு சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்காக அவங்க வாங்கன்னு வழிய கூப்பிட்டு அப்படி வந்தா தான் தங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அப்படின்னு பாஜக நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்க மாட்டாங்க. இதே நிதிஷ்குமாரை பத்தி பாஜக என்னென்ன சொல்லிருக்கு தெரியுமா? ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது ஒரு பாம்பை உங்க வீட்டுக்குள்ள நீங்க விட்டுக்கிறீங்க, பார்த்து கவனமா இருங்க அப்படின்னு பாஜக எம்எல்ஏக்கள் அங்க பேசினாங்க.
நேத்து அங்க போய் சேர்றாங்க. 2 மாசத்துக்கு முன்பா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுக்கு பிறகு பெண்கள் குறித்து, குடும்ப கட்டுப்பாடு குறித்து அவர் ஒரு கொச்சையா ஒண்ணு பேசினாரு அப்படின்னு. இப்படிப்பட்ட தலைவரை எல்லாம் கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க நாட்டை காப்பாத்த போறீங்களா அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியில இருந்து எல்லா பாஜக தலைவர்களும் பேசினாங்க. அப்படி ஒரு அநாகரிகமான தலைவரை இந்தியா பார்த்ததே இல்லைன்னு பாஜக பேசுச்சு. அந்த தலைவர் இப்ப எங்க இருக்காரு? இல்ல, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நான் வந்து ஒரு கூட்டணி இந்த கூட்டணிங்கிறதுல ஒருத்தர் கண்ணாபின்னா திட்டிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, இந்த கூட்டணி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணியில இந்த தலைவர்களை பத்தி வரிசையா சொல்லியிருக்காங்க. ஈழ போராட்டம் அத பத்தி ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் ஐயா வைகோ அவர்கள் என்னென்னலாம் பேசுறாங்க. இப்ப நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லை. இன்னைக்கு எங்க இருக்காரு? ஒரு நிமிஷம் இருக்க, நான் சொல்றேன். ரமேஷ் சேதுராமன், அதே ஈழ போராட்டம் குறித்து வைகோவும் காங்கிரசும் முரண்பாடான நிலைப்பாட்டுல இருந்தாலும் 6 வருஷமா ஒரே கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையா? இல்ல, நாங்க உடைய மாட்டோம் சொல்றாங்களா இல்லையா? டீன் ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, டெமோக்ரஸின்னு. அதை கடைபிடிக்கிறதுல தான் எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்குரிய கொள்கையோ கருத்தோ அதை பேசுறதுக்கான உரிமை இருக்கு. வச்சு சிபிஐ வச்சு இன்கம் டாக்ஸ் வச்சு மிரட்டி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றது கிடையாது. அந்த டீன்ற வார்த்தைக்கு டெமோக்ரஸின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பாஜகக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது எப்பயுமே. கடந்த காலங்களிலேயே நம்ம அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். டெமோக்ரஸி எந்த அளவுல இருக்கு, சீட் ஷேரிங் மேல நாடாளுமன்றத்துல பதிவு பண்ணிட்டீங்க. பாலா இருங்க, மேல கீழ கூட்டணி பேசின வரலாறுலாம் இருக்கு. ரமேஷ் பேசுங்க. இல்ல, அதாவது கூட்டணி இருங்க, பாலா அவர் பேசட்டும். இருங்க ரமேஷ், பொறுமையா இருங்க பாலா. நீங்க பேசுறப்ப நான் எல்லாம் உங்களுக்கு ரசிச்சு கேட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்களா? இல்ல ரசிங்க, நியாயமா பேசுங்க. இல்ல, நான் ஒண்ணு பாருங்க, நான் வந்து ஜெனரலா சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக மொத்தம் 2 பக்கமும் பண்றது ஆப்பர்ச்சுனிஸ்டிக். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிஸ்டிக். யாரு கூட்டணிக்கு வந்தா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஓபனாவே கேக்குறேன். ஜஸ்ட் ஏன்னா எனக்கு பாஜக என்ன, காங்கிரஸ் என்ன, திமுக என்ன, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நாளைக்கு திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளோ கம்யூனிஸ்டுகளோ அதிமுக போறாங்கன்னு வச்சு, அப்போ என்ன கடந்த காலங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுக்கிட முடியுமா? இல்லைன்னா அது அதே மாதிரிதான். இல்ல, அங்க இல்லாம தேசிய அளவுல எடுத்தா வேற ஒரு கட்சி, ஏதோ ஒரு இந்த பாஜகவை விமர்சிச்ச கட்சி இவங்க கூட்டணிக்கு வராங்க. இல்லைன்னா நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அதிமுக தொடர்ந்து பாஜக கூட்டணியில இருந்து திடீர்னு வந்து நாங்க INDA கூட்டணிக்கு போறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா இது எல்லாமே தேர்தல் என்பது கணக்கு. ஓகே, தேர்தல் என்பது நாம எப்படி வெற்றி பெற போறோம், எவ்வளவு வெற்றி பெற போறோம் அப்படிங்கறதும், ஒருவேளை வெற்றி பெற்றால் தங்களுக்குரிய இடம் எங்கே, பங்கு எங்கே, தங்கள் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன, அதனுடைய எதிர்காலம் என்னங்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிதான் ஒவ்வொரு தலைவர்களும் கூட்டணி அமைக்கிறாங்க. நீங்க அது மக்கள் நலனுக்குன்னு எந்த கட்சியா இருந்தாலும் மக்கள் நலனுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதை விட நம்மளை விட நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாரும் புத்திசாலிங்க. அவங்களுக்கே தெரியும் யாரு படிச்சுட்டு உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக தப்பா இது பண்றாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த கூட்டணிகள் நான் சொல்றது அதை வந்து அதை மீதி வேற ஒண்ணு சொல்றதுக்கே இல்லைன்னு தான் சொல்லணும். நன்றி ரமேஷ்.